ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா ப்ளாக். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குற மாதிரி எங்கடா இந்த பையன் ரொம்ப நாளாக ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுவானே, ஆனால் ரொம்ப நாளாக அழகான நீங்கள் கேட்கலாம் நண்பா. எனக்கு சின்ன சின்ன பர்சனல் ப்ராப்ளம், அதனால் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்கில் அந்த மாதிரி பிஸி ஆகிட்டேன். அதனால் என்னால் டெய்லி வீடியோ போட முடியல. இனிமேல் வீக்லி ஒன் ஆர் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சளவு என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோவில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் நண்பா. ஓகே, வீடியோவில் போகலாம் நண்பா. என்ன படத்துக்கு போயிட்டு வந்தேன்னா போட் படத்துக்கு போயிட்டு வந்தேன் நண்பா. இந்த படம் எப்படி இருக்குன்னா ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம் நண்பா. அந்த மாதிரி தான் இருந்தது நண்பா. ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் நண்பா. அந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை நண்பா. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு டைட்டானிக் அந்த மூவி ரேஞ்சு இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு கீழே தான் இருக்குது நண்பா. ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த மாதிரி நண்பா. இந்த படத்தோட கதையை எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருந்திருக்கு நண்பா. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, 2ஆம் உலகப் போர் கடைசியில், அதாவது 1943 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் நண்பா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நாட்டில், நம்ம நகரத்தில், அதாவது சென்னை அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இடத்துல போர் செஞ்சாங்க. அது மாதிரி பாம்பு போட்டாங்க, நிறையா பிரச்சனை சந்தித்தாங்க. இதில் மெயின் ரோல், இந்த படத்தில் மெயின் ரோல் பார்த்திங்கன்னா யோகி பாபு சார் தான் நடிச்சிருக்காரு. மெயின் ரோலில் பார்த்திங்கன்னா யோகி பாபு சார் நடிச்சிருக்கனால இந்த 2ஆம் உலகப் போர்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அந்த மாதிரி யோசிக்கும்போது போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போனால் தப்பிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா நகரத்துக்குள்ளே இருந்தால் தான் பாம்பு போடுறாங்க, நிறையா பிரச்சனை வருது. அப்படிங்கிறதுனால கடலுக்குள்ளே போனால் தப்பிச்சிடலான்னு போகிறாங்க நண்பா. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நாங்களும் வர்றோம், எங்களை காப்பாற்றுங்க, ஒரு 10 கேங் வராங்க. அதாவது 10 கேங்னா 10 பேர் காமெடியன்ஸ் நடிகர்கள் வராங்க நண்பா. அப்படி வரும்போது அவங்களுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான இதுதான் நண்பா அந்த கதை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த பேசிக்காக அந்த படத்தோட ரன் டைம் பார்த்திங்கன்னா 2 hours 5 minutes தான் நண்பா. ரொம்ப பெரிய லென்த்தான படம்லாம் கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டான படம் தான். போய் உட்காந்திங்கன்னா டைம் போகிறது தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் மெயினாக பேசுகிறது தான் நண்பா இந்த படத்தில் ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஏன்னா ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த பேசுகிறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது நண்பா. ஏன்னா அதிகமாக பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு போட்லேயே தான் பயணிக்காங்க ரொம்ப தூரம் வரையும். அப்படி பயணிக்கும் போது ஒரு வெள்ளைக்காரன், அதான் சொல்லுவேன், சைனாக்கார, ரஷ்யாக்கார அந்த மாதிரிலாம் ஒருத்தர் வெள்ளைக்கார வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறான், என்னென்ன பண்ணுறான், அதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இந்த படத்தில் இல்லை, எந்த தப்பான விஷயமும் இந்த படத்தில் சொல்லலை, இந்த மாதிரி எடுக்கலை. போய் அதனால் ஃபேமிலியோடு பார்க்கலான்பா. என்னோடய சஜஷனை தான். இந்த சண்டேனால இன்றைக்கி போய் எல்லோரும் வீக்கெண்டில் போய் என்ஜாய் பண்ணலாம் நண்பா. அந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த படம் போரும் அடிக்காது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நண்பா. போய் உட்காந்தா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். போய் பார்க்கலாம் நண்பா. எல்லோரும் போய் ஃபேமிலியோடு பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் அதான் சொன்னேன் நண்பா. காலையில் போய் உட்காந்தவொடனே கொஞ்சம் போர் அடிக்கும் தான் போச்சு. ஆனால் அந்த போர் சீன்ஸு, அந்த படகில் போகிற சீன்ஸு, ஒரு சில காமெடி பண்ணும்போது, ஒரு சில சீன்ஸு டைலாக் பேசும்போதெல்லாம் டைலாக் டெலிவரி நல்லா இருந்தது. பொதுவாக சிம்புதேவன் படம்னாவே எடுத்துக்கிட்டால் இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி படம் எடுத்துக்கலாம், இல்லை புலி படத்தை எடுத்துக்கலாம். டைலாக் டெலிவரிலாம் வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி தான் நண்பா இந்த படத்தில் டைலாக் டெலிவரி நல்லா இருந்தது. எல்லாமே டைலாக் பேசுகிறப்ப நல்லா இருந்தது. காமெடி ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. எங்கேயும் இந்த படம் போர் அடிக்க வைக்காது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆடிஷனுக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நண்பா. ஏன்னா பொதுவாக இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 3 இந்த ரேஞ்சு கொடுக்கலாம் நண்பா. இந்த படத்தோட ரேட்டிங்கு போய் எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பொதுவாக அந்த காலத்தில் நடந்தது தான். 1943 அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் போர் பண்ணாங்க, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, அப்படி என்னென்னலாம் நடந்ததுங்கிறத காட்டக்கூடிய படம் தான். போய் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதீங்க. நான் எப்பயும் சொல்லிடுறேன், மெயின் பாயிண்டாக சொல்லிடுறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஹை லெவல்லாம் போயிடுறாங்க. ஒரு நார்மல் ஆடியன்ஸு போய் உட்காந்தா திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படம் தான் இந்த போட் படம் நண்பா. சரி, ஓகே நண்பா, இதுதான் இந்த போட் படத்தோட கதை சொல்லிட்டேன். ஓகே, இந்த படத்தில் எனக்கு மெயினாக பிடிச்சது ஒரு யோகி பாபு சார் ரோல் பிடிச்சது. மீதி எல்லா ரோலும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. பெருசாக சொல்லி கொடுக்குற அளவுக்கு இல்லை நண்பா. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கதையை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி தான் இது பெஸ்ட்டான படமாக இருந்துக்குன்னு என்னோட சஜஷன்.